கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீத பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான தபசு கால ஆராதனைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாய் எங்களுக்காய் அந்த பாடு மரணத்தை சந்திக்கும்படியாய் சிலுவையிலே உண்மை ஒப்பு கொடுத்தீரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் இந்த நாளிலே ஒரு விசையாய் திரும்பி பார்க்க, அந்த பாடு மரணங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க, விசேஷமாய் உமோடு கூட ஊழியம் செய்துதான் இந்த 12 சீஷர்களை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் அறிவித்ததான சுவிசேஷங்களை இந்த நாளிலும் தியானம் செய்து நாங்களும் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சீடர்களாய் மாறுபடியாய் எங்களை நீர் வணைந்து வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், வாசிக்க போகின்ற வேத பகுதிகள், சிந்திக்கக்கூடிய சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே சங்கீதம் 16 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 16 மாறி மாறி வாசிப்போம். Portion for the responsive reading is taken from Psalm 16. Let's read the last words in unison. கடைசி வார்த்தையை நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய்.
அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அது ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பரிசுத்தத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let's all join with the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 51 முடிய. யோவான் 1 வசனம் 41 முதல். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு,
நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நடைபெறக்கூடிய 36 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபத்திற்கான ஜெப குறிப்புகள், இதை நீங்கள் திருமதி டாக்டர் சாந்தி அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்பி வைக்க உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். 29ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 30ஆம் தேதி இரவு 12 மணி வரை இந்த சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். உங்களுக்கு அந்த ஜெப குறிப்புகள் எந்த நேரத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். இதை நீங்கள் 18ஆம் தேதிக்குள்ளாக இந்த ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாய் டாக்டர் சாந்தி அவர்களுக்கு அனுப்பி வைக்க உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியாய் 35வது நம்முடைய சபை நாளை முன்னிட்டு உள்வை திருச்சபைக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு இதழ் ஒன்றை நாம் வெளியிட இருக்கின்றோம். இந்த சிறப்பு இதழுக்காய் நீங்கள் கொடுக்க வேண்டியதான வாக்கு செய்ததான பணத்தை கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து உதவி செய்ய உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னுமாய் வருகிற வியாழக்கிழமை 18ஆம் தேதி நம்முடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்புக்கான வேத ஆராய்ச்சியும் ஜெபமும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜூமிலே நடைபெறும். தயவாக வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அதே வியாழக்கிழமை இரவு 8:20 ஜூம் மூலமாக டீன்ஸுக்கு என்று சொல்லி, இளம் வாலிபர்களுக்கு என்று சொல்லி ஜெபம் நடைபெறும். அதிலே இளம் வாலிபர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னுமாய் நம்முடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருடைய வீட்டு ஜெப கூட்டம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு உள்வை பகுதியிலே வாசமாயிருக்கக்கூடிய திருமதி கிளாடிஸ் விஜி செல்சன் அவருடைய வீட்டிலே வைத்து நடைபெறும். அதற்கான விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தயவாய் நீங்கள் இதை பார்த்து மாலை 4:30 மணிக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ரெவரண்ட் ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் ஞாயிறாக ஆசிரிக்கப்பட இருக்கின்றது. இதற்கென்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு சித்தமானால் ஆராதனை ஆலயத்திலே நடைபெறும் என்றால் வெளியேற்ற காணிக்கை சேகரிக்கப்படும். இல்லை என்றால் இதற்காய் நீங்கள் ஆன்லைனிலே இந்த ஊழியத்தை தாங்கும்படியாய் அனுப்பி வைக்க உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனை 141 நாம் எழுதி நின்று பாடுவோம். கீர்த்தனை 141. ஐயா நான் பாவி என்னையாளும் தயாபரனே, என்னையாளும் தயாபரனே. பொய்யாமுலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்த
என்னையாளும் தயாபரனே. எத்தனை சூதுகள், எத்தனை வாதைகள், எத்தனை தீங்குகளோ, எனதெத்தனை என் பிழை அத்தனையும் பொறுத்தாண்டருளும் கோவே. ஐயையா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. என்னையாளும் தயாபரனே. வஞ்சகமோ கரமோ கபடோ மாய்மலமுறைந்தரமோ, மனசஞ்சலம் நீக்கியன கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே. ஐயையா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. என்னையாளும் தயாபரனே. பொய்யும் புரட்டும் முரட்டும் திரட்டும் பொறாமையும் ஆணவமும் வெட்டும்படி அருள் செய்யும் அநாதியும் ஏகத்திரித்துவமே. ஐயையா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. என்னையாளும் தயாபரனே. உன்னை அவற்றிலும் பார்க்க சிநேகிக்கும் நான் என்னை சிநேகிக்கிறார் போல் சிநேகிக்க ஏவும் பராபரனே. ஐயையா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. என்னையாளும் தயாபரனே. கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையின் விசுவாசிகளே, உங்களை இந்த காணொளியிலே இந்த தபசு கால ஆராதனையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கால சூழ்நிலை நிமித்தமாய் ஆலயத்திலே நாம் கூட முடியாவிட்டாலும் காணொளி மூலமாய் ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளிலும் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த புதன்கிழமையிலே இங்கு ஆண்டுடைய முதல் சீஷனாகிய விளங்கினதான இந்த அந்திரேயாவை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே பத்லேமியை குறித்தும் இன்னும் ஒரு சீஷனை குறித்தும் நேரம் இருக்கும் என்றால் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 12 சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது சமுதாயத்திலே மிகவும் சாதாரணமானவர்கள் என்று சொல்லி இந்த சீஷர்களை வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. All the 12 disciples are considered to be an ordinary people, but God used them to do extraordinary things in the world. இந்த உலகத்திலே அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு இந்த 12 சீஷர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர்களை தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவர்களை வல்லமைப்படுத்தி பயன்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இங்கு வாசிக்க கேட்ட வேத பாடமாகிய யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வசனங்களில் இங்கு நாத்தான்வேல் என்று சொல்லப்படக்கூடிய பத்திலேமியை குறித்து இந்த பகுதியில் வாசிக்கின்றோம். இந்த நாத்தான்வேலை அல்லது பத்திலோமியு என்று சொல்லக்கூடிய இந்த சீஷனை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள், மார்க் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள், இப்படி இதற்கு ஒப்பான எல்லா இந்த சுவிசேஷங்களிலும் இந்த பத்திலுமை குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திலுமை குறித்து அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் அவருடைய பெயர் பத்திலுமை என்று சொல்லும், 12 சீஷர்களிலே ஒருவர் என்று சொல்லியும் அங்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் நான் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூலில் இவருடைய பெயரை நாத்தான்வேல் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இருவரும் வித்தியாசமானவர்களா
என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இருவரும் ஒரே மனிதனை குறிக்கக்கூடிய ஒன்றுதான். நாத்தான்வேல் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த மனிதனுக்கு இந்த யோவான் நற்செய்தி நூல் அவரை அப்படியாய் அறிமுகப்படுத்துவதை இன்னும் 12 சீஷர்களிலே அவரும் ஒருவர் என்று சொல்லியும் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த பர்தலோமியு என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் பர் என்று சொன்னால் இங்கு எபிரேய மொழியிலே சன் அல்லது மகன் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். இன்னும் தொலோமியு என்று சொல்லுவது அந்த பர்தலோமியினுடைய தகப்பனாருடைய பெயர். இங்கு தொலோமை என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய தொலோமையினுடைய மகன் என்று சொல்லியே இது அர்த்தம் கொள்ளும் நாத்தான்வேல் என்று சொன்னார். இங்கு நாத்தான்வேல் என்பது கிரேக்க ஒரு பெயர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் given by God, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி இது அர்த்தம் கொள்வதை பார்க்கின்றோம். நான் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே இங்கு இயேசு பிலிப்புவை தன்னோடு கலிலேயாவுக்கு வரும்படி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பு அப்பொழுது ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான். நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற நாசரேத்தூரை சேர்ந்த யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவை கண்டோம் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது உடனடியாய் நாத்தான்வேல் சொல்லுகின்றார், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று சொல்லி ஒரு கேள்வியை அவர் எழுப்புவதை பார்க்கின்றோம். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான்வேலை அந்த வேளையிலே குறிப்பிடுகின்றார். நீர் எப்படி என்னை அறிவீர் என்று சொல்லி நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கின்றான். பிலிப்பு உன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிலிப்பு உன்னை அழைத்துக் கொண்டு வருவதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நாத்தான்வேல் உடனடியாய், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இயேசு உடனடியாய் சொல்கின்றார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷர் குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். மேலே நாத்தான்வேலுக்கும் பிலிப்புவிற்கும் நடைபெற்ற உரையாடலை கேட்கும் போது நாத்தான்வேல் வேதத்தை சிறந்த முறையில் அறிந்திருந்த ஒரு மனிதர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே மேசியாவும் நாசரேத்தும் என்று சொல்லக்கூடிய இந்த இணைப்புகள் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. நோ கனெக்ஷன் வித் மெசையா அண்ட் நாசரேத் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாசரேத்து ஓரானாகி இயேசு என்று தவறான ஒரு கருத்தை பிலிப்பு இங்கு சொல்லுகின்றார். காரணம், பழைய பாட்டின் தீர்க்க தரிசனங்களை சரியாய் அவர் அறிந்து கொள்ளாததினால் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதை மையமாய் கொண்டுதான் நாத்தான்வேல் அந்த நாசரேத் ஊருக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை நீ சொல்லுகிறாய் என்று சொல்லி பிலிப்பினிடத்திலே அவர் சொல்வதை பார்க்கின்றோம். சில நேரங்களிலே நாம் அரைகுறையாய் வேதத்தை அறிந்து கொண்டு அதை நாம் தவறாய் பயன்படுத்தி விடும் பொழுது இங்கு அது விசுவாசத்தை சீர்குலை செய்து விடுவதை நாம் காண்கின்றோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இங்கு புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த நாத்தான்வேலை குறித்து சொல்லும் பொழுது நத்தானியல் has a searching heart என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். வேதத்தை அறிந்து ஆராய்ந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சை கொண்டவன் தான் இந்த நாத்தான்வேல் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் டைம்ஸ் மேகசின் என்று சொல்லக்கூடிய இந்த இதழிலே டா வின்சி கோட் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே கிறிஸ்தவத்திற்கு சரித்திரமே இல்லை என்று சொல்லி அவர்கள் தவறாய் குறிப்பிட்டிருந்ததை காண்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவம் ஒரு கட்டுக்கதையான ஒன்றுதான் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை அவர்கள் விளக்கி இருந்ததை காண்கின்றோம். இந்த நாளினுடைய தேதியை சொல்வோம் என்றால் 17/3/2021 என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். இந்த 2021 எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பின்பதாய் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம், வருடம் என்று சொல்லி பார்க்கின்றோம். உலகமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாய் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கையிலே இந்த டா வின்சி கோடை ஏற்றினதான மனிதனுக்கு இது தெரியாமல் போனது இங்கு அவமானமான ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு
தொடர்ந்து the New Testament is not a religious book என்று சொல்லி இந்த டாவின்சி கோட்லே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பழைய புதிய ஏற்பாடை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சீஷர்கள் என்னும் ஆண்டவரோடு கூட வாழ்ந்ததான விசுவாசிகள் அவர் செய்த காரியங்களை கண்டு அந்த செய்த காரியங்களிலே அவரோடு கூட ஈடுபட்டு அந்த செய்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியாய் வைத்து அதை பின்னான சந்ததியார் மறந்து போகக்கூடாது என்பதற்காக எழுதி வைத்த ஒரு தொகுப்பு தான் புதிய ஏற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 27 புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது கடிதங்கள் இன்னும் மற்ற புத்தகங்கள் இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரை உயிர்த்தெழுதல் வரை இருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு தொகுத்து தருவதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாத்தான்வேல் இதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்து மேசியா தான், அவர்தான் உண்மையாய் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மேசியா என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். இன்னும் இந்த நாத்தான்வேலை குறித்து ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது இங்கு அத்தி மரத்தின் அடியிலே நீ இருந்த பொழுதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாத்தான்வேலை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இந்த அத்தி மரத்தின் அடியிலே என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு வீடுகள் மிகவும் சிறிய வீடுகளாய் இருந்தது. சிறு சிறு வீடுகள், ஒரே ஒரு அறையிலே அவர்கள் இரவு பகலாய் அதற்குள்ளாகவே வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த வீடுகளுக்குள்ளாய் அடைந்திருக்கும் பொழுது ஒரு புறத்திலே அவர்கள் சமையல் செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த புகை மூட்டமானது அவர்களுடைய வாழ்க்கையை தடை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே வேத வசனத்தை வாசிப்பதற்காக இந்த யூதர்கள் என்ன செய்வார்களாம், அத்திமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருந்து இங்கு வேதத்தை வாசிக்கக்கூடிய வழக்கம் இந்த யூதர்களுக்கு இருந்ததாய் சொல்கின்றார். இங்கு நாத்தான்வேலும் அப்படியாய் வேதத்தை அத்திமரத்தின் அடியிலே இருந்து வாசித்து கற்றுக்கொண்டவன் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு இங்கு மேற்கோள் குறியிட்டு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதை சொன்னவுடனாய்த்தான் நாத்தான்வேல் அவரை உண்மையாகவே மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நாம் காண்கின்றோம். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி இங்கு இந்த நாத்தான்வேலை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மற்ற சீஷர்களை விட நாத்தான்வேலை இயேசு புகழ்ந்திருப்பதை நாம் நிச்சயமாய் மறுக்க முடியாது. நாத்தான்வேலுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்தியாவிலும் அர்மேனியாவிலும் எத்தியோப்பியாவிலும் லைகோனியாவிலும் மொசொப்பொத்தேமியாவிலும் பாத்தியா பகுதிகளுக்கும் இவர் சென்று சுவிசேஷத்தை அறிவித்ததான ஒரு மனிதர் என்று சொல்லி இவரை குறித்து சரித்திரம் சொல்கின்றது. இவர் இந்தியாவிலே வந்து இரத்த சாட்சியாய் மரித்ததாய் இவரை குறித்து வேதம் சொல்கின்றது, சரித்திரம் சொல்கின்றது. ஆகவே பத்தொலமேயு ஆண்டவருடைய சீஷர்களில் 12 சீஷர்கள் ஒருவர், ஆண்டவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதர். இன்னும் இரண்டாவதான ஒரு நபரை இந்த நாளிலே நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஜான் த ரெவலேட்டர் என்று சொல்லி குறிப்பிடலாம். வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினதான யோவான் என்று சொல்லி இவருக்கு பெயர் சொல்லப்படுகின்றது. ஜான் த பெலவட் என்று சொல்லி அழைக்கலாம். ஆண்டவருக்கு அருமையான அன்பான ஒரு சீஷன் என்று சொல்லியும் இவரை குறித்து வேதம் சொல்கின்றது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கை இவரை குறித்து சொல்லும் பொழுது பத்மு தீவிலே வயதாகி இயற்கையான மரணத்தை அடைந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆனால் பிற்பாடான பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை இங்கு ஏப்ரல் மாதம் 1829 ஜோசப் ஸ்மித் என்று சொல்லக்கூடியவரும் ஆலிவர் கவுட்ரே என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய வெளிப்பாடு என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இயேசுவிற்கு அன்பான யோவான் ஆண்டவரின் வருகை மட்டும் உயிரோடு இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. கர்த்தர் யோவானை பார்த்து சொல்கின்றார், அன்பான யோவானே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை உனக்கு அருளி செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த யோவான் இடத்துல சொல்கின்றார். யோவான் மாறுதரமாய் சொல்கின்றார், மரணத்தின் மேல் வல்லமை எனக்கு தர வேண்டும், அப்பொழுது அநேக ஆத்துமாக்களை உமக்காக கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னதாய் சொல்லப்படுகின்றது. அதற்கு மறுபடியுமாய் ஆண்டவராய் இயேசு சொல்கின்றார், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ விரும்பினபடி நான் மகிமையிலே வரும் வரை நீ தரித்திருப்பாய், எல்லா நாட்டிற்கும் ஜனங்களுக்கும் மொழியாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாய் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்பட்டதாய் சரித்திரம் நமக்கு சொல்கின்றது. 12 சீஷர்கள் ஒருவராகிய அப்போஸ்தலனாகிய யோவான் தூய யோவான் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். இயேசுவுக்கு அன்பான சீஷர்கள் 3 பேர் என்று சொல்லி நெருங்கின சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லி இந்த 3 பேரை குறித்து வேதம் அநேக இடங்களில் சொல்கின்றது. வேதத்தில் உள்ள 5 புஸ்தகங்களுக்கு
உரிமையாளர் இந்த யோவான் என்று சொல்லி குறிப்பிட்டால் மிகையாகாது. ஒன்று யோவான் நற்செய்தி புஸ்தகம், யோவான் சுவிசேஷம் என்று சொல்லி குறிப்பிடலாம். இரண்டாவது 1 யோவான், மூன்றாவது 2 யோவான், நான்காவது 3 யோவான். இந்த 3 கடிதங்களையும் அவர்தான் எழுதினார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இன்னும் கடைசியாக 5ஆவதான புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், வேதத்தினுடைய கடைசி புத்தகம் என்று சொல்லி ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை இவர் மூலமாகவே அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சீஷனாகிய யோவானும் திருமுழுக்கு முனிவர் என்று அழைக்கப்படும் யோவானும் வெவ்வேறான மனிதர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். John and John the Baptist are different personalities. இருவரையும் தவறாய் சிலர் புரிந்து கொண்டு இருவரும் ஒருவர்தான் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய மக்கள் இந்த வேதத்திலே அறிவை இல்லாத மக்களும் இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் இவர் ஆண்டவருடைய சீஷர்கள் ஒருவர். இங்கு திருமுழுக்கு முனிவர் அல்லது ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே 6 மாதத்துக்கு முன்பதாகவே வந்து இங்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லி பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழிகாட்டியாய் அமைந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவானை பற்றிய சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். சபையின் பாரம்பரியப்படி இயேசுவின் நேசிக்கப்பட்ட சீஷன் என்று சொல்லி இந்த யோவான் அழைக்கப்படுகின்றார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் யோவானையும் இடிமுழுக்க மக்கள் த சன் ஆஃப் தண்டர் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த பட்டப்பெயர் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என்றால், அவருடைய பேச்சு, அவருடைய உணர்ச்சி, அவர்களுடைய நோக்கங்கள் இப்படிப்பட்டதான அந்த வெளிப்படையாய் அது காணப்பட்டதை வைத்து ஆண்டவர் இவர்களை இடிமுழக்க மக்கள் என்று சொல்லி அழைப்பதை பார்க்கின்றோம். இயேசுவின் அருகில் இருந்த 3 சீஷர்களில் ஒருவர் இந்த யோவான். பேதுரு, யாக்கோபு அவர்களோடு கூட இணைந்தவர்கள். இதை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் தெளிவாய் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். இன்னும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது திருச்சபையின் தூண்கள் என்று பேதுரு, யாக்கோபு, யோவானை பரிசுத்த பவுல் அழைப்பதை பார்க்கின்றோம். இவர்கள் அப்படிப்பட்டதான ஆதி திருச்சபையினுடைய தூண்களாய் இவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் இவர்களை குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். இவருடைய மரணத்தை குறித்து இவர் இந்த பத்முத்தீவிலேயே மரித்திருப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களுக்கு இது எதிர்மறையாய் அமைவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாய் பத்முத்தீவிலிருந்து இவர் இங்கு வந்து ஆசியா மைனரிலே வந்து இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் இதன் மூலமாய் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. யோவான் தன் சகோதரன் யாக்கோபை போல மீன் தொழிலை செய்தவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது தன் தாயாகிய மரியாளை அதோ உன் தாய் என்று சொல்லி யோவான் இடத்திலேயே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். திருச்சபை பாரம்பரியத்தின்படி யோவான் பத்முத்தீவில் வயது முதிர்ந்தவராய் மரித்திருந்தார் என்று எண்ணப்படுகின்றது. மற்ற சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. யோவான் ஆதி திருச்சபையின் தலைவர்களாக இவர் இருந்தார் என்று சொல்லி சரித்திரத்திலே இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இவர் உருவாக்கினதான மக்கள்தான் இந்த சிமிர்னா என்று சொல்லக்கூடிய சபையினுடைய பேராயராய் இங்கு பாலிகார்ப் என்று சொல்லக்கூடியவரை இவர்தான் உருவாக்கினார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கின்றது. இந்த அந்தியோகியா பட்டணத்திலே இருந்ததான பிஷப் இக்னேஷியஸ் என்பவரும் இவருடைய சீஷன் என்று சொல்லி அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையின் பாரம்பரியத்தின்படி யோவான் எபேசுவில் ஊழியம் செய்திருந்தார் என்பதற்கு இதுதான் ஆதாரமாய் அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். இயேசுவும் 3 நெருங்கின சீஷர்களை குறித்து வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மரித்து போனதான யவீருவின் மகளை உயிரோடு ஆண்டவர் எழுப்பச் சென்ற பொழுது அவரோடு கூட 3 சீஷர்களை மட்டுமாய் அழைத்து சென்றார். அந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 சீஷர்கள் மட்டும்தான் அவரோடு இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம்.
என்னும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வசனங்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பகுதி. இங்கு ஆண்டவர் இந்த 3 சீஷர்களையும் அழைத்து கொண்டு மலையின் உச்சிக்கு செல்கின்றார். இந்த மலையின் உச்சிக்கு சென்று அங்கு மறுரூபப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பதை காண்கின்றோம். இங்கு மோசேயும் எலியாவும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்களோடு கூட நமக்கும் கூடாரம் போடுவோம் என்று சொல்லி இங்கு பேதுரு சொல்வதை நாம் காண்கின்றோம். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நெருங்கின சீஷர்களிலே இந்த யோவானும் ஒருவர் என்று சொல்லி வாசிக்கின்றோம். மூன்றாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 46 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கெத்செமனே தோட்டத்தில் தன்னோடு இருக்கும்படி தெரிந்து கொண்ட 3 சீஷர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்களை பார்த்து இயேசு சொல்கின்றார், நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்காக நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர்களை அழைப்பதை பார்க்கின்றோம். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி இந்த 3 சீஷர்களிடத்தில் தான் இயேசு சொல்வதை பார்க்கின்றோம். யோவானை குறித்து சரித்திரம் சொல்லக்கூடிய காரியங்கள், இயேசுவுக்கு 5 வயது சிறியவர் இவர் என்று சொல்லப்படுகின்றது. 25வது வயதில் ஊழியத்தை இவர் துவக்கினார். 100வது வயது வரை இவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கின்றது. கிபி 85 யோவான் நற்செய்தி நூலை எழுதினார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கின்றது. 10 வருடத்திற்கு பின் இங்கு கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் தூக்கி போடப்பட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கித்ததால் இப்படிப்பட்ட தண்டனை பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பெரிய அதிசயத்தினால் அதிலிருந்து தப்பித்தார் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகின்றது. எம்பரர் டொமிட்டியன் என்று சொல்லக்கூடியவர் இவரை நாடு கடத்தி பத்மதீவுக்கு அவரை கடத்தி அனுப்பினார். பத்மதீவில் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை இவர் எழுதினார் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகின்றது. பத்மதீவிலிருந்து ஆசியாவுக்கு வந்து எபேசு சபையிலே ஊழியம் செய்தார் என்று சொல்லியும் இந்த யோவானை குறித்து சொல்லப்படுகின்றது. 2 சீஷர்களை குறித்து இதனாலே சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். பத்தலோமியு என்று சொல்லக்கூடிய நாத்தான் வேலை குறித்தும், இன்னும் ஆண்டவருடைய அன்பான சீஷர்களில் ஒருவனாகிய யோவானை குறித்தும் ஆண்டவர் நமக்கு இந்த சரித்திரத்தின் வாயிலாக சத்தியத்தின் வாயிலாக சொல்லியிருக்கின்றார். இந்த சீஷர்கள் எல்லாருடைய முடிவை குறித்து வாசிக்கும் பொழுதும் இவர்கள் ஆண்டவருக்காகவே சுவிசேஷத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 2021வது ஆண்டிலே இந்த சீஷர்களை கொடுத்து நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த சீஷர்களைப் போல நாமும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சீஷர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தன்னுடைய அன்பான நண்பர்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். நம்மிடத்திலே பெரிய பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஏதோ சபைக்கு வருவது, ஆராதிப்பது, அதோடு கூட உங்களுடைய பொறுப்பு நின்று போகவில்லை. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய விசுவாசிகளாய் நாம் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய சபையின் அயலார்கள் மத்தியிலே வாழ ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பத்தலுமையுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோவானுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த 2 சீஷர்களையும் உங்களுடைய நாம் மகிமைக்காய் எமட்டுமாய் நீர் பயன்படுத்தினதை சரித்திரத்திலே சத்தியத்திலே நாங்கள் வாசிக்கின்ற சுவாமி. இவர்களைப் போல நாங்களும் சீடர்களாய் நாங்கள் உமக்கு திகழ எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய சுவிசேஷத்திற்காய் நாங்கள் வாழ, சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களிலே அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய பாவமான பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு நாங்கள் உண்மையான சீஷர்களாய் உமக்கென்று சொல்லி வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனையுடைய முடிவுக்கு இதமாக பாமாலை 328 நாம் எழுந்து நின்று பாடுவோம். இந்த வேளையிலே தேவநாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். பாமாலை 328. Benjamin,
ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மியான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தபசு கால கூட்டத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே அந்திரேயாவை குறித்து சிந்திக்க கிருபை செய்து, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவருடைய சீஷர்களில் இருவரை குறித்து நாங்கள் சிந்திக்க, பத்லோமேயு, நாத்தான்வேல் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அவரை குறித்தும், இன்னும் ஆண்டவருடைய அன்பான சீஷனாகிய யோவானை குறித்தும் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்து, ஆண்டவரே, இந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தங்களுடைய ஜீவனை கொடுத்தவர்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சீஷர்களுடைய அந்த வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சுவிசேஷத்தை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்தளித்து வாழ ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திலும் இருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் சாட்சி படைக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து, இந்த காணிக்கை உங்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். இதை செலுத்தினதான கரங்களை பலப்படுத்தும், உமக்கென்று சொல்லி சாட்சியாய் எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும் வரை உம்முடைய நீங்காத பிரசன்னம், பராமரிப்பு, பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போகடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.